எனது பெயர் சபேஷ் மணிகண்டன். நான் சிவகாசி ஐயனாடார் ஜனவல் கல்லூரியில் பொருளாதாரத்துறையில் உதவி பேராசிரியராக பணி முடிந்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் இங்கு இருக்கக்கூடியதுடைய காரணம் உற்பத்தி காரணி சந்தை மற்றும் விலை தீர்மானங்கள் என்ற பாடத்தினுடைய சாராம்சங்களையும் அவருடைய கருத்தாக்குகளையும் பற்றி பகிர்ந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். பொருளாதாரத்தின் அடிப்படையான 2 விஷயங்கள் தேவை மற்றும் அழிவு. அதை சார்ந்தே பொருளாதாரம் இயங்கு கொண்டு இருக்கிறது என்பது நாம் முன்கூட்டிய பாட அலகுகள் கற்றறிந்திருப்போம். இந்த உற்பத்தியையும் அழிப்பையும் தேவையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி உற்பத்தி காரணி சந்தை மற்றும் விலை தீர்மானம் என்று சொல்லுகிற பொழுது, உற்பத்தி என்றால் என்ன, இந்த உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன, அந்த காரணிகளுக்கான அங்காடிகள் அல்லது சந்தை என்று சொல்லுவோம், சந்தை நிலவரங்கள் என்ன, இந்த உற்பத்தி காரணிகளுக்கான விலை தீர்மானங்கள் எப்படி, எந்த சூழலில் இல்லை எந்த காரணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம், விலை என்பது எல்லாத்திற்குமான அடிப்படையாக இருக்கிறது. இப்போ உற்பத்தி என்று சொல்லுகிற பொழுது எதெல்லாம் உற்பத்தி? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உற்பத்தி என்பது இடுபொருள்களை வெளியீடு பொருள்களாக மாற்றுவது. வேதியியல் பொருளாதாரத்தில் இதை எப்படி உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், உற்பத்தி என்பது இந்த நாட்டுக்கான வளங்களை உருவாக்குவது. இப்படி உற்பத்தி என்பதை நாம் பொருள் கொள்ள முடியும். ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது அது தானாகவே வந்து விடுவது இல்லை. அப்போ அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான சில இடுபொருள்கள், இன்புட் என்று சொல்லும், அது வேறு இடுபொருள்கள். அந்த இடுபொருள்களை பெரும்பாலும் நாம் 4 காரணிகளாக பிரிக்கலாம். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவு, அல்லது அந்த தொழில் முனைவு 4வது காரணியாக சொல்லக்கூடிய தொழில் முனைவு என்பதை அமைப்பு காரணி, அமைப்பு என்று கூட நாம் சொல்வது உண்டு. இதில் முதலில் இருக்கக்கூடிய நிலம், உழைப்பு, இது முதன்மையான காரணி. மூலதனம், தொழில் முனைவு என்பது 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகளாக பார்க்கிறோம். நிலம் கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கை, உழைப்பும் இறைவனுடைய நன்கொடை, மனிதனுக்குள் உருவாகியிருக்கக்கூடிய ஒரு பொருள். இது உடல் உழைப்பாகவும் இருக்கலாம், அறிவு சார்ந்த உழைப்பாகவும் இருக்கலாம், நேரடியான உழைப்பாகவும் இருக்கலாம், மறைமுகமான உழைப்பாகவும் இருக்கலாம். மூலதனம் நாம் நுகர்ந்தது போக மீதி இருக்கக்கூடிய சேமிப்பால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை நாம் மூலதனம் என்று சொல்கிறோம். அந்த மூலதனம் என்பதற்கான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உற்பத்தி காரணி. 4வது இருக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு காரணி. இது மனித உழைப்பிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சிரத்தை பிரசித்தி பெற்ற ஒரு காரணி என்று சொல்லக்கூடிய காரணம் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், தொழில் முனைவு என்பது ஒரு உழைப்பினுடைய சிறப்பம்சம். இந்த சொல்லக்கூடிய 3 உற்பத்தி காரணிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு 4வது காரணி. பொருளாதாரத்தில் இது 4வது உற்பத்தி காரணி என்று சொல்வதும் உண்டு. இப்போ இந்த உற்பத்தி காரணி சந்தை அப்படிங்கிறதுக்கான அளவுகோல், அதை எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியும் பார்க்குற பொழுது, ஒரு பொருள் தயாரிக்கிறோம். தயாரிக்கிற பொருள் தானாக தயாரிக்கப்படுவது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம எப்படி இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறோம், ஒரு கணினி தயாரிக்க வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கணினியை தயாரிப்பதற்கு நமக்கு சில உதிரி பாகங்கள் தேவைப்படுகிறது. அந்த உதிரி பாகங்களை உருவாக்குவதற்கு சில மூலப்பொருட்கள் தேவைப்படுகிறது. இந்த மூலப்பொருட்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு, இல்லை மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு அடிப்படையான காரணி தேவையாக இருக்கிறது. அந்த காரணிக்கு பேர் மூலதனம். இப்போ எந்த ஒரு இயந்திரங்களோ, எந்த ஒரு மூலப்பொருட்களோ, ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும், உதிரி பாகங்களோ இல்லாமல் கம்ப்யூட்டர் தயாரிக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் உருவாக்குவதற்கு பேர் மூலதனம். சரி, ஒரு கம்ப்யூட்டரை தயாரிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டரை யார் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த கம்ப்யூட்டரை உருவாக்குவதற்கு, கணினியை தயாரிப்பதற்கு அந்த கணினியை சார்ந்த அறிவு கொண்ட ஒரு தகவல் தொழில்நுட்ப பொறியாளர் ஒரு கட்டாயம் தேவைப்படுகிறார். அந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பொறியாளர் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தார். ஏன்னா இது ஒரு விஞ்ஞானபூர்வமான நுட்பமான விஷயம். அப்போ தன்னுடைய அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி கணினியுடைய பயன்பாட்டை பெருக்குவதற்கு ஒரு உழைப்பாளர் தேவைப்படுகிறார். ஒரு மூலதனம் தேவைப்படுகிறது. அந்த மூலதனத்தை
நாம செயல்படுத்துவதற்கான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த மனித உழைப்பு தான் நாம் உழைப்பாளர் என்று சொல்றோம். சரி. இப்ப நமக்கு மூலப்பொருட்கள் வந்துருச்சு. மனிதர் உழைப்பு வந்துருச்சு. இதை எங்க வச்சு செய்வது? எந்த இடத்துல வைத்து செய்வது? அப்ப அதற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு சிறிய ஒரு இடமாவது தேவைப்படும். அந்த இடத்துல வச்சு தான் நம்ம அத ஒருங்கிணைக்க முடியும். அப்போ ஒரு இடம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நிலம் என்ற ஒரு உற்பத்தி காரணி அப்படிங்கிறது இங்கு தேவையா இருக்கு. இப்பொழுது நமக்கு மூலதனம் வந்து விட்டது, உழைப்பு வந்து விட்டது, ஒரு நிலமும் இருக்கிறது. இதை எப்படி கையாள்வது? எந்த மாரி அதை ஒருங்கிணைப்பது? அப்படின்ற பார்க்கிற பொழுது, அந்த ஒருங்கிணைப்பை செய்வதற்கு, அந்த மூலப்பொருட்களை முறையாக கையாள்வதற்கு நமக்கு ஒரு காரணி தேவையா இருக்கிறது. அந்த காரணியின் பெயர் தொழில் முனைவு அல்லது அமைப்பு. இந்த தொழில் முனைவு அல்லது அமைப்புன்ற காரணி எப்படி இருக்கு என்று சொன்னால், உழைப்பாளருடைய சிறப்பு வடிவம். த டிவிஷன் ஆஃப் லேபர். பகுப்பு, உழைப்பினுடைய பகுப்பாய்வு அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு உற்பத்தி காரணி என்று சொல்லுகிற பொழுது, நமக்கு மூலதனம் தேவையா இருக்கிறது, உழைப்பு தேவையா இருக்கிறது, நிலம் தேவையா இருக்கிறது. இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது தொழில் முனைவோர் தேவையாக இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த உற்பத்தி காரணி சந்தை என்று பார்க்கிறோம். அப்போ உற்பத்தி காரணிகள், இந்த 4 உற்பத்தி காரணிகளை எப்படி நம்ம வகைப்படுத்துகிறோம் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இதை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம்? அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாட்டு திறன், அந்த அடிப்படையில் பயன்படுத்துறோம். அப்போ நிலம், உழைப்பு இது முதன்மையான காரணிகள். ஆரம்ப காலகட்டங்கள்ல இதுதான் அடிப்படையான உற்பத்தி காரணிகள். நிலம், உழைப்பு. அதனால தான் இது 2யும் நம்ம முதன்மை காரணி என்று சொல்லுகிறோம். 2வது பார்த்தோம்னு சொன்னா, 2ஆம் நிலை காரணிகள் என்று சொல்லக்கூடிய மூலதனம். மூலதனம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. அமைப்பும் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய காரணிகள் முதன்மையான காரணிகளாகவும், மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகள் 2ஆம் நிலை காரணிகளாகவும், மொத்தம் 4 உற்பத்தி காரணிகளையும் நாம் ஒரு உற்பத்தி என்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் உற்பத்தி காரணியுடைய நிலைமை இயல்புகள் என்ன பார்க்கும்போது, முதலாவதா நாம நிலம் என்ற உற்பத்தி காரணியுடைய தன்மையை பார்க்க இருக்கிறோம். நிலம் பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூமியுடைய மேற்பரப்பு அல்லது தரைப்பரப்பு அப்படின்னு நாம கொள்வோம். ஒரு நிலம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறோம், ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்கோம்னு சொன்னா, அதுக்கு பேர் நம்ம நிலம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பொருள் கொள்வோம். ஆனா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தை நாம் அப்படி பொருள் கொள்வதில்லை. நிலம் என்பது இட் இன்க்ளூட்ஸ் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு காரணி. எல்லாத்தையும் உள்ளடக்கிய என்பது சொன்னால் இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை வளங்கள். அப்ப அனைத்து வகையான இயற்கை வளங்களை சொல்லுவதற்கு பேரு நிலம் என்று பொருள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் என்று சொன்னால், இது அனைத்து வகையான வளங்களை உள்ளடக்கிய ஒரு காரணி. இது ஒரு பௌதீக தெளிவாக தெரியக்கூடிய உற்பத்தி காரணி. ஏன் இது ஒரு பௌதீகம்? இது ஒரு பருப்பொருள் கொண்டது. இதுல நிலமரி தரைப்பரப்பு இருக்கு, இதுல நீரோடைகள் இருக்கு, இதுல கடல்கள் இருக்கு, இதுல காடுகள் இருக்கு, மலைகள் இருக்கு. இப்படி எல்லாம் நம்மளால் உணரக்கூடிய, நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய, நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய, இது பயன்படுத்த உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரணி. ஆனால் இது ஒரு பௌதீக அல்லது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உற்பத்தி காரணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோடைய இயல்பு நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நமக்கு இருக்கும். இந்த பொருள் இருக்கும். நீங்க மண்ணை தோண்டுகளும் இன்னொரு மண் உருவாகும். நீர்நிலைகள் பயன்படுத்தும் போது இன்னொரு நீர்நிலைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு இருப்பு சரக்கு கருத்து. இது ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது ஒரு இருப்பு, நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு இருப்பு கருத்து. இது நிலத்தை மட்டும் குறிக்காமல், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காடுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள், மீன் வளர்ப்பு, காடுகள், மலைகள், சுரங்கங்கள் போன்ற அனைத்து வகையான இயற்கையின் நன்கொடைகளை உள்ளடக்கியது. ஏன் இயற்கையின் நன்கொடைகள் என்று சொல்லணும்? இது நாமளால் உருவாக்கப்படவில்லை. இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான, உன்னதமான ஒரு காரணி. இதை வைத்துக் கொண்டு தான் நம்ம ஒரு நெல் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிலம் தேவையா இருக்கிறது, நீர் தேவையா இருக்கிறது. இது இயற்கையில் கிடைத்த காரணி. இந்த இயற்கையில் கிடைத்த காரணியை ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான். நிலங்களை சமன் செய்வது, அது நம்ம விதை போடுவது, உரங்கள் பயன்படுத்துவது, நீர் செலுத்துவது, நீர் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம், குலைக்கலாம் இல்லையா? அப்போ மனிதன் உழைப்பை அந்த நிலத்தின் மேல் செயல்படுத்துகிறான். அந்த உழைப்பை நிலத்தின் மேல் செயல்படுகிற போது ஒரு விளைவு உருவாகிறது.
அதனால தான் அதை விளைபொருட்கள் என்று சொல்வது உண்டு பொருளாதார. அப்போ உற்பத்தி காரணியில் 2வதாக பார்க்கக்கூடிய இந்த உழைப்பு என்பது உடல் உழைப்பு மூலமாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ உற்பத்தி நோக்கங்களுக்காக குடும்பங்கள் பயன்படுத்தும் முயற்சி. இங்க நாம் குடும்பங்கள் பயன்படுத்தும் முயற்சி என்று சொன்னவுடன் நாம ஒரு ஃபேமிலி, குடும்பம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளக்கூடிய ஏன் குடும்பங்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், குடும்பங்கள் ஒரு நிறுவன அமைப்பு. இது தனக்கான வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய, தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப குடும்பங்கள் என்பது ஒரு தனிநபரையும் குறிக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களையும் குறிக்கும். நாம் யாருக்காகவோ உற்பத்தி செய்வதில்லை. நாம் யாருக்காகவோ உழைப்பதில்லை. நம் குடும்பங்களுக்காக, வருமானத்திற்காக நாம உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது ஒரு இன்விசிபிள், ஒரு அருவமான உற்பத்தி காரணி அப்படின்னு நினைக்கிறோம். அருவமான என்று சொன்னால் நம் கண்ணுக்கு புலப்படாது. நான் உழைக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உழைப்பை நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியும், ஆனால் உணர முடியும். ஒரு ஆசிரியரோ, ஒரு வழக்கறிஞரோ, ஒரு மருத்துவரோ செய்யக்கூடிய செயல்கள் அப்படி என்பது நாம் அதை உணரத்தான் முடியுமே தவிர, எவ்வளவு எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரணியாக இருக்கிறது. ஆனாலும் கூட நாம பயன்படுத்தக்கூடிய காரணம். ஒரு வேலை செய்கிறார் என்பதுதான் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு வேலை செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மாணவருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு மாணவருக்கு ஒரு மாதிரி கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் சிரத்தை எடுத்து அவருக்கு அந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்கு அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த சிரத்தையை நாம் ஒரு அளவாக கணக்கிட முடியாது. அதனால அடிப்படையில் நம்ம பார்க்கறோம்னா, இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு அருவமான என்றால் கண்ணுக்கு புலப்படாத. இது ஒரு அருவமான உற்பத்தி காரணி. ஸோ இயல்பின் அடிப்படையில் உழைப்பையும், உழைப்பாளியும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. நான் எது செய்தாலும் அது உழைப்பு என்று பொருள் கொள்ளப்படும். நான் நடப்பது, தூங்குவது, நிற்பது, சாப்பிடுவது, இல்ல தட்டச்சு செய்வது, இல்ல வாகனம் ஓட்டுவது, இது எல்லாமே உழைப்பு என்று தான் பொருள் கொள்ளப்படும். இந்த உழைப்பு சில நேரங்களில் கூலியாக மாற்றப்படும், சில நேரங்களில் சேவையாக கருது கொள்ளப்படும். சேவை என்பது கூட பொருளாதாரத்தில் ஒரு உற்பத்தி. அதை நான் பார்க்கணும். இப்போ உழைப்பு என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொன்னால் இது மாறிக்கொண்டே இருக்கும். காலங்கள் ஓட 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 உழைப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆசிரியர் முதலாக வகுப்பறைக்கு போகிறார். அன்று அவர் வகுப்பெடுக்கக்கூடிய சூழ்நிலையும், இல்லை வகுப்பெடுக்கக்கூடிய அவருடைய அந்த சூழலும் ஒரு 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம் அதே ஆசிரியர், அதே வகுப்பறை, அவர் எடுக்கக்கூடிய அந்த வகுப்புக்கும் நிறைய மாறுதல் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அவருக்குள் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அனுபவம் வர 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 அவருக்குள் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ உழைப்பு என்பது ஒரு ஓட்டக்கருத்து. இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கடந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்படிங்கிறதுனால உழைப்பு என்பது ஒரு ஓட்ட கருத்து. இது ஒரு உழைப்புக்கான இயல்பு. இந்த உழைப்பை தான் நாம் நிலத்தோடு பயன்படுத்தும். இப்ப 3வதாக பார்க்கக்கூடிய காரணி மூலதனம். இந்த காரணியுடைய இயல்பு தன்மை அப்படின்னு பார்க்கிற பொழுது இது ஒரு தெளிவாக தெரியக்கூடிய உறுதியான உற்பத்தி காரணி. இப்ப நம்ம இந்த மூலதனம் என்பதை எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மூலதனம் என்பது ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம், ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள்ல அவங்கள் உற்பத்தியில் அவர்கள் நுகர்ந்தது போக மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதி, நுகர்வில் மீதி இருக்கக்கூடிய பகுதி, அது எச்சம், நுகர்வில் இருக்கக்கூடிய மீதி பகுதி மிச்சம். அந்த சேமிப்பு பின்னால் அது ஒரு முதலீடாக மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த முதலீடாக மாறுகிற பொருள் நம்ம உற்பத்திக்கான இன்னொரு காரணியாக மாறுகிறது. அதனால தான் இதை என்ன சொல்றோம், நம்ம ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு உற்பத்தி காரணி. இது எந்தெந்த வடிவங்களில் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலதனம் என்பது பெரும்பாலும் ஒரு நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களாக இருக்கலாம், இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்களாக இருக்கலாம், அந்த நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து சாதனங்களாக இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சேவைகளாக இருக்கலாம். இது எந்த வடிவத்திலும் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். மூலதனம் என்பது இந்த 3 உற்பத்தி காரணிகளையும் ஒருங்கிணைப்பதற்கான 4வது காரணி என்றுதான் அதுக்கு பேர் அமைப்பு அப்படின்னு பேர். இந்த அமைப்பு காரணியை நாம் இன்னொரு வார்த்தையில் பயன்படுத்துகிறோம். அதற்கு பேர் தொழில் முனைவு. அதை செய்யக்கூடியவர் பேர் தொழில் முனைவோர் என்று பேர், என்டர்பிரினர்ஷிப் ஆர் என்டர்பிரினர். அப்போ ஒரு பொருள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான
உற்பத்தி செயல்முறைகளை நடத்துவதற்கும், அதை ஒழுங்கமைப்பதற்கும், அதை கட்டமைப்பதற்கும் ஒரு தொழில் முனைவோரின் அருவமான இன்விசிபிள் பிகாஸ் லேபர் தொழிலாளர் என்பது உழைப்பு என்பது கண்ணுக்கு புலப்படாது என்று சொல்லும்பொழுது, தொழில் முனைவு என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரணியாகத்தான் இருக்க முடியும். அப்போ தொழில் முனைவு என்பது நம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு அருவமான திறன். இது உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு 4வது சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான ஒரு உற்பத்தி காரணி. இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் பயன்படுத்தி தான் நாம பொருட்களை உற்பத்தி செய்யும். இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தையில் போய் விற்கப்படுகின்றன. சந்தையில் விற்கிற பொழுது அந்த பொருளுக்கான தேவை அப்படின்றது இப்போ தேவை அதிகமாகிற பொழுது விலை அதிகமாகும். இது தேவையை சொல்லுவது. தேவை விலை அதிகமாகிற பொழுது தேவை குறையும். அப்ப தேவைக்கும் விலைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எப்பொழுதெல்லாம் பொருளுக்கான தேவை அதிகமாகிறதோ அப்பொழுதுதான் அந்த பொருள் மீதான விலை அதிகமாகும். எப்பொழுதெல்லாம் பொருளுடைய விலை அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பொருளுக்கான அளிப்பு அதிகமாகும். பொருளுக்கான அளிப்பு அதிகப்படுத்துகிற பொழுது அங்கு உற்பத்தியாளர் தங்களுடைய உற்பத்தியிலே அதிகப்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அதிகமான உள்ளீடு பொருட்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல். இன்புட் என்று சொல்லக்கூடிய உள்ளீடு பொருட்களை. இது ஒரு பேரியல் பொருளாதாரத்தில் ஒரு 2 துறை இருக்கக்கூடிய 2 துறை மட்டுமே நம்ம ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கூடிய அந்த ஒரு பொருளாதார கட்டமைப்புகள் எப்படி செயல்படும் என்று பார்ப்போம். இப்போ இதில் யாரு அடிப்படையில் இந்த காரணிகளை தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ யார் தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பங்கள். அவங்க தான் உற்பத்தி காரணிகளின் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் என்பது நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? உழைப்பு. அவங்க சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்ச பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க. இந்த சேர்த்து வச்ச பொருளை ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வீடோ காரோ வாங்கி இல்லை நகையோ வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தைகள் பின்னாடி அதை பயன்படுத்துவாங்க. அப்போ நாம் சொல்லக்கூடிய உற்பத்தி காரணியான நிலம், உழைப்பு, மூலதனம் இதை ஒரு குடும்பம் தான் உருவாக்குகிறது. அப்போ அவங்களுக்கு உழைப்புக்கு எங்கே போகணும்? ஏதோ ஒரு இடத்துல போய் என்னிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து உழைப்புக்கு பதிலீடாக நான் பணத்தை பெற வேண்டியிருக்கிறது. அந்த பணத்திற்கு பெயர் கூலி. என் உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்கு நான் பெறக்கூடிய பணம் என்பது கூலி என்று அழைக்கப்படுகிறது. நான் பெற்ற பணத்தில் நான் நுகர்ந்தது போக ஒரு பகுதியை நான் சேமித்து வைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய எதிர்காலத்துக்காகவோ இல்லை நிகழ்கால தேவைகளுக்காகவோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த சேமிப்பு முதலீடாக மாறுகிறது. இந்த முதலீடு தான் பொருள் உற்பத்திக்கு அடிப்படை மூலதனமாக மாறுகிறது. அப்போ உழைப்பிலிருந்து ஒரு மூலதனம் உருவாகுது. நான் சேர்த்து வைத்த பணத்தில் ஒரு நிலம் வாங்குறேன், சிறுசா ஒரு வீடு வாங்குறேன், ஒரு நிலம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா இப்போ என்னால் ஒரு சொத்து உருவாக்க முடியும். நிலம் வாங்குறேன். அப்போ நிலம் எனக்கு உரிமையாகிறது, சேமிப்பு என்னுடைய உரிமையாகிறது, உழைப்பு என்னுடைய உரிமையாகிறது. இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு வருகிற பொழுதுதான் நம்ம இந்த அமைப்பு நான் எப்படி ஒருங்கிணைக்கிறேன், என்னுடைய செலவுகளை எப்படி ஒருங்கிணைக்கிறேன் அமைப்பு. இப்போ இதை நான் சந்தையில் பயன்படுத்துகிற பொழுது சந்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வீட்டு விநியோகத்தில் இருக்கக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் முனைவோர் என்று மாறுகிறது. அப்போ நிறுவனங்கள் பொருட்கள் மற்றும் சேவை தயாரிப்பாளர்களாக மாறுகிற பொழுது இந்த உற்பத்திக்காரங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். உழைப்பை பயன்படுத்துகிறார்கள், நிலத்தை பயன்படுத்துகிறார்கள், மூலதனத்தை பயன்படுத்துகிறார்கள். இதை ஒருங்கிணைப்பதன் மூலமாக ஒரு பொருட்களை உற்பத்தி செய்ய விற்கிறார்கள். யார் அந்த பொருள் உற்பத்தி போய் வாங்க போறா? திருப்பி பழையபடி நான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் போய் வாங்க போறாங்க. அப்போ குடும்பங்களுக்கும் இந்த உற்பத்தி ஃபோம் என்று சொல்லக்கூடிய இந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கும் ஒரு உள்ளார்ந்த உறவு, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய உறவு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுடைய தேவைகள் கூடுகிற பொழுது உற்பத்தியும் கூடும். எப்பொழுதெல்லாம் பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குதோ அப்பொழுது அவங்களுக்கு அதிகமான நிலம் தேவைப்படும், அவங்களுமான உழைப்பு தேவைப்படும், அதிகமான மூலதனம் தேவைப்படும். அப்போ அவங்க குடும்பங்களை நம்பி இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்போ அடிப்படையில் இந்த காரணி ஓட்டம் என்று பார்க்கிற பொழுது குடும்பங்களுக்கும் நிறுவனங்களுடைய ஒரு சுழற்சி முறையான ஓட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த உற்பத்தி என்று பேசுகிற பொழுது உற்பத்தி காரணிகள் என்று பார்க்கிற பொழுது இதற்கான சந்தை
என்று சொல்லுகிற பொழுது, அந்த சந்தையுடைய அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது தேவை, அளிப்பு என்று நாம் புரிந்து கொள்வோம். உற்பத்தி காரணிக்கான தேவை, உற்பத்தி காரணிக்கான அளிப்பு. பொதுவா உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கான தேவை, பொருள்களுக்கான அளிப்பு என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும் சந்தையில். நம்ம பொருளாதாரம் படித்திருக்கிற பொழுது, சந்தை அங்காடிகள் அப்படின்னு படிக்கிற பொழுது, டிமாண்ட் தேவைன்னா என்ன? அளிப்புனா என்ன? அப்படின்னு படிச்சோம். அப்போ ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வாங்குகிற பொழுது, அந்த பொருட்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணிகள், அந்த அந்த காரணிகளுக்கான தேவையை தான் நம்ம உற்பத்தி காரணிக்கான தேவை அப்படின்போம். பெரும்பாலும் தேவைகள் பல்வேறு வகைகளாக நம்ம வகைப்படுத்துறோம். தேவையை சார்ந்து அந்த தேவைகளை நம்ம வகைப்படுத்துறோம். அதில் குறிப்பாக நம்ம இங்கே உற்பத்தி காரணிக்கான தேவைகள் என்பதை பொதுவாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு பெறப்பட்ட தேவை, டெரைவ்டு டிமாண்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு பெறப்பட்ட தேவை. பெறப்பட்ட தேவை என்பது என்ன? ஒரு தேவை, அந்த தேவையின் மூலமா உருவாக்கப்படக்கூடிய இன்னொரு தேவை. ஒரு தேவை, அந்த தேவையை இன்னொரு தேவை தானாகவே உருவாக்கி கொள்ளும் என்று சொன்னால், அந்த தேவைக்கு பேரு பெறப்பட்ட தேவை. இங்க நாம் எடுத்துக்காட்டுக்கு 2 கொடுத்துருக்கோம். ஒண்ணு துணி தயாரிக்கிறது. இன்னொன்னு அந்த துணிக்கான அடிப்படை மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய பருத்தி விளைதல். அப்ப சந்தையில அதிகமான துணி தேவைப்படுது, உற்பத்திக்கான துணி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, துணி உற்பத்தி கூட 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 அதற்கான மூலக்கூறான நூல் தேவைப்படும். நூலுக்கான மூலக்கூறு பஞ்சு. அப்போ துணியுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக பஞ்சினுடைய தேவையும் அதிகமாகிக் கொண்டே வரும். அப்போ துணிகளுடைய விலை கூட 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 பஞ்சுடைய விலை கூடிக்கிட்டே வரும். இது பெறப்பட்ட தேவை என்று சொல்லுவது. அப்போ ஒரு காரணியினுடைய தேவையினால் உருவாகக்கூடிய இன்னொரு காரணியுடைய தேவை. இப்ப தேவை விதியை இங்க நாம் அப்புறப்படும். இங்க காட்டிருக்கக்கூடிய 2 படங்கள். ஒன்று அந்த துணிக்கான தேவைக்கோடு, இன்னொன்று அந்த பருத்திக்கான தேவைக்கோடு. இந்த தேவைக்கோடு என்பது எப்பொழுதுமே மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய தேவைக்கோடாக தான் இருக்கும். காரணம், இங்கு நாம் தேவை விதியை பயன்படுத்துகிறோம். லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவார். தேவை விதியை பயன்படுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் பொருளுடைய விலை அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த பொருளுக்கான தேவை குறைவாக இருக்கும். எப்பொழுது பொருளுக்கான விலை குறைவாக இருக்கிறதோ அப்போ அந்த பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்கும் என்பது தேவை விதி. அப்படி என்று சொன்னால், இங்கு இந்த துணிக்கான தேவையும் அந்த துணியை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களுக்கான உற்பத்தி காரணிகள் சொல்லக்கூடிய மூலப்பொருட்களுக்கான தேவையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது என்பதை நாம் இந்த 2 படங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ துணிக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதே போல்தான் பருத்தி விளைச்சலுக்குமான தேவை என்பது அதிகமாகும். அது அந்த துணியுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பருத்தி விளைவிக்கப்படும் என்று கூறுது. இன்னொரு தேவை என்று போனால் ஒன்றுக்கொன்று சார்ந்த தேவைகள் பார்க்கணும். ஒன்றை ஒன்று சார்ந்த தேவைகள் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும்? பொதுவாக ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நமக்கு பல்வேறு காரணிகள் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்காக ஒரு நகை செய்கிறோம் அப்படின்னு வச்சு, ஒரு நகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நகை தங்க நகை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தங்க நகை செய்வதற்கு நமக்கு தங்கம் தேவைப்படும். அந்த தங்கத்தை பயன்படுத்துவதற்கான இன்னும் ஒரு காரணி நமக்கு தேவைப்படும். அப்புறம் அதை செயல்படுத்தக்கூடிய நபர் தேவைப்படாது. இப்போ இந்த காரணிகளை எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த அளவுகளில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குற பொழுது, அதில் நம்ம இயந்திரங்களை பயன்படுத்த முடியுமா, இல்லை மனிதர்களையும் முழுமையாக பயன்படுத்த முடியுமா, இல்லை இயந்திரங்கள் மொழியில் எந்தெந்த விகிதாச்சாரங்களில் நம்ம பயன்படுத்தினா அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும்னா, ஒருத்தர் நகை செய்யறதுக்கு கையில் ஒரு சிறு உபகரணம் வைத்திருக்கிறார், டூல் என்று சொல்லி ஒரு உபகரணம் வைத்திருக்கிறார். அந்த கல்லை பதிப்பதற்கு அவருக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுது. அப்போ அவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பதிலீட்டுன்னு ஒரு காரணியை இன்னொரு காரணி கொண்டு பதிலீடு செய்வது. அப்போ உற்பத்தியில் வெவ்வேறு காரணிகள் பங்களிப்பை மதிப்பீடு செய்வதற்கு நாம் அதனுடைய தன்மை என்ன தன்மை, இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். எந்த ரேஷியோவில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி எந்த பொருளை எவ்வளவு பயன்படுத்தலாம், எந்த காரணிக்கு எவ்வளவு விலை நாம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படின்னு நம்ம படிக்கிற பொழுது நமக்கு முக்கியமான 3 கருத்துகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன்று இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி, இன்னொன்று இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு, இன்னொன்று இறுதிநிலை வருவாய். 3 அடிப்படையான கருத்துக்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். MPP, மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்,
அப்படின்னு சொன்னால் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி. விஎம்பி இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு, வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட். மூன்றாவது எம்ஆர்பி இறுதிநிலை வருவாய் உற்பத்தி, மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட். இந்த மூன்றுடைய கருத்து என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் என்று பார்த்தீங்கன்னா, கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட உற்பத்தி காரணியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடுதலான உற்பத்தியின் அளவு. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற பொழுது கூடுதலாக நாம உற்பத்தி காரணி பயன்படுத்துகிறோம் என்று சொல்றோம். ஒரு ஏக்கர் நிலம் பயன்படுத்துறோம். இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல நமக்கு 1 குவிண்டால் நெல் விளைகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ கூடுதலான அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் ஒரு ஏக்கரை நம்ம கூடுதலாக பயன்படுத்துறோம். முதல்ல ஒரு ஏக்கர் பயன்படுத்துறோம். இப்போ இன்னும் ஒரு ஏக்கரை பயன்படுத்துறோம். அப்போ மொத்தம் 2 ஏக்கர் பயன்படுத்த போறோம். முதல்ல ஒரு 100 குவிண்டால் இல்லாட்டி 1 குவிண்டால் விளைகிறது அப்படின்னு சொன்னால், இரண்டாவது நிலத்தை பயன்படுத்துகிற பொழுது 3 குவிண்டாலா விளைகிறது அப்படின்னு சொன்னா, 1 யூனிட் லேண்டை நம்ம கூட்டியிருக்கோம், நிலத்தை கூட்டியிருக்கோம். 1 ஏக்கர் நிலத்தை நாம கூடுதலாக சேர்த்திருக்கிறோம். இந்த 1 ஏக்கர் நிலத்தை நம்ம கூடுதலாக சேர்த்ததுடைய விளைவாக நமக்கு 2 குவிண்டால் நெல் அதிகமாக விளைந்திருக்கிறது. அப்போ கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தி காரணி, அந்த கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தி காரணியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தி அளவு, அதற்கு பேர் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி என்று பேர். அது கணக்கிடுவதற்கு நாம் ஒரு சூத்திரம் பயன்படுத்துறோம். அந்த சூத்திரம் எப்படி பயன்படுத்துறோம் பார்த்தீங்கன்னா, இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு சமமாக இருக்கும். எதற்கு சமமாக இருக்கும் என்று சொன்னால், மொத்த உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்னால், கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள், உற்பத்தியின் மாற்றம், உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ற பொருள். இப்போ கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள். இந்த பொருள் எதோடைய காரணத்தினால் விளைந்தது? கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தி காரணியுடைய மாற்றம், உற்பத்தி காரணி அலகுகளின் எண்ணிக்கையின் மாற்றம். கூடுதலாக எவ்வளவு ஃபேக்டர் காரணியை பயன்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லுவது. அப்போ இறுதிநிலை பருப்பொருள் என்பது கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட உற்பத்தி காரணியினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் உற்பத்தி என்று பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு. இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு என்பது என்ன பொருள் என்று சொன்னால், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அன்றைக்கு அந்த சந்தையில் இருக்கக்கூடிய விலையின் அளவு கொண்டு பெருக்குவது. சரிங்களா? அப்ப என்னது? ஒரு பொருள், ஒரு பேனா தயாரிச்சிருக்கிறோம். அந்த பேனாவுக்கு நிப்பு தேவைப்படுது. அந்த எழுதுக்கட்டு நாக்குல கட்டை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இதெல்லாம் அதோடைய மூலப்பொருள். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பொருளை அடிஷனலாக ஒரு 10 பேனா தயாரிச்சிருக்கிறோம். இந்த 10 பேனாவுக்கு அன்றைக்கு சந்தையில் என்ன மதிப்பு? ஒரு பேனாவோட விலை 5 ரூபாய் அப்படின்னு சொன்னால், அந்த 10 பேனாவுக்கு நமக்கு 50 ரூபாய் அப்படின்னு பொருள். அது இறுதிநிலை. அப்போ கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட பேனாவுடைய கூடுதல் மதிப்பு, இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தை நிலவரப்படி அன்றைக்கு சந்தையில் அந்த பொருட்களுக்கு என்ன விலை, சந்தை விலையால் பெருக்குவதாகும். அதை மல்டிப்ளை பண்ணி, இது இறுதிநிலை மதிப்பு உற்பத்தி எனவும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் எப்படி சொன்னா, இது இறுதிநிலை மதிப்பு உற்பத்தி. ஒன்று வந்து இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு, மார்ஜினல் ப்ராடக்ட் வேல்யூ. இன்னொன்று மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாரு பேர். அதுக்கு பேர் என்னன்னா, இது இறுதிநிலை மதிப்பு உற்பத்தி எனவும் அழைக்கப்படுகிறது. இதை எப்படி நாம கணக்கீடு செய்வது? அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விலை என்று உடல் உழைப்பின் இறுதிநிலை உற்பத்தி, எம்ஆர்பி என்று சொல்லக்கூடியது. அதை பெருக்கிறோம். நாம உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் டோட்டல் அவுட்புட் இன்ட்டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அப்படி கால்குலேட் பண்ணணும். மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினல் ப்ராடக்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிடைச்சிடும். தென் மூன்றாவதாக பார்க்கக்கூடியது வருமானம் சார்ந்த இறுதிநிலை வருவாய். இறுதிநிலை வருவாய் என்பது கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட உற்பத்தி காரணியினால் ஏற்பட்ட கூடுதலான வருவாய். நம்ம கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். 5 பணம் எக்ஸ்ட்ரா தயாரிச்சிருக்கிறோம், அதனால் நமக்கு 50 ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மார்ஜினல் ரெவன்யூ, இறுதிநிலை வருவாய் என்று பேர். அப்போ இறுதிநிலை வருவாய் என்பது மொத்த வருவாயில் ஏற்பட்ட மாற்றம் வகுத்தல் உற்பத்தி காரணி அலைகளின் எண்ணிக்கையின் மாற்றம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை எப்படி பெருக்கிக் கொள்ளனா, இறுதிநிலை வருவாய் மார்ஜினல் ரெவன்யூ, இறுதிநிலை வருவாய் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி, மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்டால வருது. அப்போ எம்ஆர் மீன்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ, இறுதிநிலை வருவாய். இறுதிநிலை வருவாயும் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி, மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட், இறுதிநிலை
பருப்பொருள் உற்பத்தி இது 2யும் பெருக்கும் பொழுது நமக்கு மார்ஜினல் ரெவென்யூ இறுதிநிலை வருவாய் என்பது கிடைக்கப்பெறும். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய ஒரு அட்டவணை என்பது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையில் மேல தொழிலாளர்களின் அலகு அதில் ஒரு சிறு தவறு இருக்கு. தொழிலாளர்களின் அலகு, மொத்த உற்பத்தி, இறுதிநிலை உற்பத்தி, ஒரு பிரெட் தயாரிக்கிறோம் எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கணும். ஒரு ரொட்டு துண்டுடைய விலை என்ன, இறுதிநிலை உற்பத்தி மதிப்புனா என்ன, மொத்த வருவாய், இறுதிநிலை வருவாய் உற்பத்தி அப்படிங்கிறத பயன்படுத்துறது. இங்க தொழிலாளர்களை பயன்படுத்துகிற முதல்ல எந்த தொழிலாளரையும் நம்ம கூடுதலாக பயன்படுத்தல. அப்படிங்கிற பொழுது அந்த சந்தையில் எந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் சந்தையில் அந்த பொருளுக்கான விலை இருக்கிறது 10 ரூபாய். அப்படினால் ஒரு உற்பத்தியாளர் என்ன செய்வார், நம்ம அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொள்வார். அதனுடைய வெளிப்பாடாக அவர் ஒரு தொழிலாளரை பயன்படுத்துகிறார். ஒரு தொழிலாளரை பயன்படுத்துகிற பொழுது அவரால் உருவாக்கப்படக்கூடிய அவுட்புட் மொத்த உற்பத்தி அப்படிங்கிறது 20 அலகாக இருக்கிறது. அந்த உற்பத்தி 2 தொழிலாளராக மாறுகிற பொழுது 30ஆக மாறுகிறது. 3 தொழிலாளராக கூட்டுகிற பொழுது 35ஆக மாறுது. 4 தொழிலாளர் இருக்கிற பொழுது 38 அலகுகளாக மாறுகிறது. அப்ப இதனுடைய கூடுதல் வருவாய் அடிஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கூடுதல் வருவாய் என்று சொல்லுகிற பொழுது 20, 30 இந்த 20க்கும் 30க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் 10. அது இறுதிநிலை உற்பத்தி மார்ஜினல் ப்ராடக்ட். இந்த 30க்கும் 35க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 5. அந்த 5 இறுதிநிலை உற்பத்தி மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் இறுதிநிலை உற்பத்தி. 35க்கும் 38க்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி 3 மாற்றம் 3 அது இறுதிநிலை உற்பத்தி என்று சொல்லலாம். இப்போ இறுதிநிலை உற்பத்தியின் மதிப்பு என்பது எப்படி பொருள் கொள்ளப்படுகிறது, இந்த 20 அந்த சந்தை பொருளால் சந்தையுடைய விலையால் மதிப்பிட வேண்டும், பெருக்க வேண்டும். அப்ப 20 × 10 நமக்கு 200 ரூபாய் கிடைக்கிறது. 3வது யூனிட்ல பாருங்க 5 × 10 50 ரூபாய் நமக்கு கிடைக்கிறது. இது இந்த அட்டவணை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இறுதிநிலை வருவாய் உற்பத்தி எம்ஆர்பி இறுதிநிலை வருவாய் உற்பத்தி 200 ரூபாயா இருக்குது முதல் யூனிட்டுக்கு, 2வது யூனிட்டுக்கு 100 ரூபாய் இருக்குது. இதே ரெண்டும் நீங்க பார்க்கிறது இறுதிநிலை உற்பத்தி மதிப்பும் இறுதிநிலை வருவாய் உற்பத்தியும் சமமாக இருக்கும். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல மட்டும் சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 காரணிகள் தான் நம்ம உற்பத்தி காரணிகளை விலையை தீர்மானிக்கிறதுல எடுத்துக்க வேண்டிய முக்கியமான காரணியாக செயல்படுகிறது. இதில் வித்தியாசம் வருகிற பொழுது, வித்தியாசம் என்று சொன்னால் எம்ஆர்பியை விட நம்ம ஃபேக்டர் பிரைஸ் அதாவது உற்பத்திக்காரனுடைய விலை அதிகமானுச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு உற்பத்தியாளரும் அந்த உற்பத்தி காரணியை கையில் எடுக்க மாட்டார். சரிங்களா? அப்போ இந்த அட்டவணையிலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி இந்த இறுதிநிலை வருவாய் உற்பத்தி என்பது ஒரு டிமாண்ட் கர்வ் தேவை கோடாக சந்தையில் செயல்படுகிறது, அந்த உற்பத்தி காரனுக்கான தேவை கோடாக செயல்படுகிறது. அப்போ 200, 100, 50, 30, 10 என்று அந்த இறுதிநிலை வருவாய் என்பது இங்கு ஒரு தேவை கோடாக மாறுகிறது. இப்போ நிலச்சந்தை, மூலதன சந்தை அப்படின்ற இரண்டையும் பார்ப்போம். அந்த உற்பத்தி காரணியில் இருக்கக்கூடிய பேஸ்ல நிலச்சந்தை, மூலதன சந்தை. இப்போ நிலச்சந்தை, நிலம் இயல்பில் எப்பொழுதும் மாறா தன்மை கொண்டது. நிலத்தை நாம புதுசாக உருவாக்க முடியாது. இந்த பூகோள அமைப்பு பூமி பந்தை நாம இன்னொரு பூமி பந்தாகவோ இன்னொரு இடமாகவோ நாம உருவாக்க முடியாது. இது இயற்கையினுடைய அம்சம். அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இது எப்பயுமே நிகழாது, மாறாது. அதனால இந்த நிலத்துடைய அழிப்பு என்பதை நாம் எப்பயும் ஒரு நேர்கோடாகவே வரையும். வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோடாக, செங்குத்து நேர்கோடாகவே இருக்கும் நிலத்துடைய அழிப்பு. இப்போ நிலத்திற்கான தேவை அது மாறலாம், விலையை பொறுத்து அந்த தேவை கூட குறைய மாறலாம். ஆனால் நிலத்தினுடைய அழிப்பு என்பது ஒரு நேர்கோடு, செங்குத்து நேர்கோடாக இருக்கும். மூலதன சந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலதன சந்தையில் இந்த அழிப்பு கோடு என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய கோடாக இருக்கும். இது ஒரு நேர்மறை கோடு என்று சொல்வார்கள். பாசிட்டிவ் ஸ்லோப், நேர்மறை கோடு. அப்படி என்று சொன்னால் இடமிருந்து வளமாக மேல் நோக்கி செல்லக்கூடிய, எப்பொழுதெல்லாம் விலை கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பொருளுக்கான அழிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் சந்தையில். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய மூலதனம், கேபிட்டல் மூலதனத்திற்கான விலை அதிகரிக்க மூலதனுடைய அழிப்பு அதிகரித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலத்திற்கான உழைப்புக்கான சந்தை. உழைப்புக்கான சந்தையை இங்கே நம்ம இரண்டாக பிரித்து பார்க்கணும். இது ஒரு ஓட்டக்கருத்து இல்லையா, அதனால இரண்டாக பார்க்கிறோம். ஒன்று குறுகிய காலம், இன்னொன்று நீண்ட காலம்.
இப்போ குறுகிய காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூலி அதிகமாக அதிகமாக உழைப்பாளர்கள் அதிகமா வந்துட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் இயல்பா புரிந்திருக்கும் ஒரு காலகட்டங்கள்ல. 90கள் முடிந்து 2000 என்று ஆரம்பிக்கிற காலகட்டங்கள் வருகிற பொழுது பார்த்தோம்னு சொன்னா, பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்கிற பொழுது, கணினி சார்ந்த படிப்பை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இந்த தகவல் தொழில்நுட்பத்தை படிக்கிற பொழுது நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அந்த 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 துறைக்கு அதிகமான தேவை இருந்தது. அதிகமான வருமானம் வந்தது. ஆசிரியரை காட்டிலும் அதிகமான வருமானம் மாணவர் பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் என்பதனால, அந்த படிப்புக்கு அதிகமான தேவை இருந்தது. அதனுடைய விளைவு அந்த கணினியை படித்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இது நீண்ட காலத்துல அப்படி பயணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போய்க்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு காலகட்டத்துல அந்த துறை சார்ந்த இல்லாட்டி அந்த காரணிக்கான தேவைகள் மீண்டும் முடக்கப்பட்டு, அது ஒரு வளைவு கோடாக மாறிவிடும். அப்படின்னா ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுவிடும். அந்த உழைப்புக்கான தேவையில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு, அந்த தேவைகள் மீண்டும் மாறிவிடும். ஏன்னா கூலி குறைக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உற்பத்திக்காரனுக்கான சந்தையினுடைய தன்மை, உற்பத்திக்கான சந்தைக்கான தேவைகள் என்பது, அளிப்புக்கூடு என்பது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த தேவையும் அளிப்பையும் சார்ந்தா தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதோடைய விலையை தீர்மானிக்கணும்ல. உற்பத்தி காரணி நிலத்திற்கான வெகுமதி, அது நிலத்திற்கான விலை வாரம், மூலதனத்துக்கான விலை வட்டி, உழைப்புக்கான விலை கூலி, அமைப்பு தொழில் முனைவோருக்கான அல்லது தொழில் முனைவுக்கான விலை என்பது லாபம். இதுதான் நாம உற்பத்தி காரணிகளோட பெறக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த வட்டி, வாரம், லாபம், கூலி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எந்த அடிப்படையில் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொழுது, அதுக்கு பொருளாதாரத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி என்று சொல்லுது. இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு. இப்போ இந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாட்டை பயன்படுத்தி நாம எப்படி இந்த உற்பத்தி காரணிகளுக்கான விலையை தீர்மானிக்க முடியும், நிர்ணயம் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு காரணிக்கான விளைவு என்பது அந்த காரணியின் இறுதிநிலை உற்பத்தியால் நேரடியாகவே தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா? நிலத்திற்கான வாடகை, நம்ம வாடகை என்று சொல்லணும். ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க போறோம். வாடகைங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது? நம்ம அந்த வீட்டுடைய இருக்கக்கூடிய அம்சம், வீடு எத்தனை ரூம், எத்தனை அறைகள் இருக்கின்றன, தண்ணீர் வசதிகள் எப்படி இருக்கிறது, கரண்ட் வசதிகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது என்று அதோடைய பயன்பாட்டை நாம் நேரடியாக உணர முடியும். அப்போ ஒரு காரணிக்கான விளைவு என்பது வாடகைக்கான, வாரத்திற்கான, அது எப்படி பெறப்படுது? வாரம் என்பது அந்த நிலம் அது உருவாக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி தன்மை, உற்பத்தி திறன், அதாவது அடிப்படை உற்பத்தி. உற்பத்தி காரணிகளுக்கான தேவைகள் அந்த காரணியினால் விளையும் இறுதிநிலை வருவாய் மூலம் பெறப்படுகிறது. எவ்வளவு கொடுக்கலாம் வாடகை, இவ்வளவுதான் கொடுக்கும், இதுக்கு மேல கொடுத்தா இந்த வீட்டுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் அதுக்கு 100 ரூபாய் அப்படின்னு ஆட்டோக்கார்ட்ட கேட்கறோம் இல்லையா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பணம், அது கூடுதலாக செய்யக்கூடிய செலவு, அந்த கூடுதலாக செய்யக்கூடிய செலவு நாம் பெறக்கூடிய பயன்பாட்டுக்கு சமமாக இருந்தால் அது சரி. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நம்ம நிராகரித்து விடுவோம். அப்போ உற்பத்தி காரணிகளுக்கான தேவைகள் அந்த காரணியினால் விளையும் இறுதிநிலை வருவாய். நிலத்தை பயன்படுத்தினா இந்த மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட், அது மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வாரம் என்பது அதுக்கு சமமாக இருந்தால் அதை பயன்படுத்துவோம், அப்படின்னா நிராகரிக்கிறோம். லாபத்தை அதிகரிக்கும் நிறுவனங்கள் அவற்றின் இறுதிநிலை வருவாய் உற்பத்திக்கு ஏற்ப காரணிகளை தேர்ந்தெடுக்கும். எந்த ஃபேக்டரை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், எந்த ஃபேக்டர் சீப் மலிவான விலைக்கு நமக்கு கிடைச்சுன்னா நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம் என்று தீர்மானிக்கும். காரணம், ஒரு அமைப்பு அல்லது தொழில் முனைவு என்பது, நிறுவனம் என்பது லாபத்தை நோக்கி நகரும். அவங்களுடைய அந்த சிறப்பம்சமே இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி எவ்வளவு லாபத்தை பெற முடியும், எவ்வளவு லாபத்தை நம்ம எடுக்க முடியும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம். அந்த அடிப்படையில் இந்த 4 உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா? நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவு. இந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கான விலை தீர்மானம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது பார்ப்போம். அடிப்படையில் நிலம் என்பது நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம், இது மாறா தன்மை உடையது. இது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பெருசா சிறுசா அப்படின்னு மாத்திக்கிற நிலம் தான். அந்த குறிப்பிட்ட நிலத்துக்குள்ள நம்மளுடைய தேவையில தகவமைத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? அப்போ நிலத்திற்கான வெகுமானம், நிலத்திற்கான சன்மானம்,
இங்கு வாரம் என்று அழைக்கப்படுகிறது. வாரம் என்று சொன்னால் நிலத்திற்காக நாம கொடுக்கக்கூடிய பணம். அப்ப நிலத்தினுடைய அழிப்பு எப்பொழுதும் மாறாது. அது ஒரு செங்குத்து நேர்கோடாக தான் இருக்கும். வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன். செங்குத்து நேர்கோடாக தான் இருக்கும். ஆனா நிலத்திற்கான தேவை அது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி மாறும்? அந்த நிலத்தினுடைய விலையை பொறுத்து தேவை மாறும். ஒரு ஒரு சதுர அடி நிலம் நமக்கு ஒரு ரூ. 10 கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம நெறைய நிலங்கள வாங்கி போடுவோம். ரியல் எஸ்டேட்ல கூட பார்த்தோம்னா. ஒரு சதுர அடி ரூ. 1000 போகுது அப்படின்னா, நம்ம வீட்டு மண்ணடி வாங்குற அளவ குறைச்சுக்கிருவோம். இப்ப நமக்கு புரியுங்களா? அப்ப விலை அதிகமா இருக்கிற பொழுது, நிலத்திற்கான தேவை குறைவாக இருக்கும். விலை குறைய, குறைய, குறைய நிலத்திற்கான தேவையை நாம கூட்டிக் கொண்டே போவோம். ஆனா, எந்த இடத்துல இந்த வாரம்ங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த புள்ளியில் நிலத்திற்கான அளிப்பும், நிலத்திற்கான தேவையும் சரிசமமாக வெட்டிக் கொள்கிறதோ, அந்த புள்ளியில் நாம் இந்த அளவு வாரம் போதும். அதாவது வாடகைங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். இங்கே குடுக்கப்பட்டிருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம நிலத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நிலத்தினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான். நில அளிப்பு, அந்த அளிப்பு கூடு அப்படிங்கிறது முடிவு பண்ணிடுச்சு. ஆனா நிலத்திற்கான தேவை என்பது பாருங்க, இடமிருந்து வலமாக சரிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு கோடு. அப்ப அந்த கோடுல மேலேயும் நமக்கு விலை இருக்கிறது, கீழேயும் விலை இருக்கிறது. அந்த ஆர் ஸ்டார் என்று சொல்லியிருக்கோம்ல, அந்த புள்ளியில் தான் நிலத்தினுடைய அளிப்பும், நிலத்தினுடைய தேவையும் ஒன்றை ஒன்று சமமாக வெட்டிக் கொள்ளுகிறது. அந்த புள்ளியில் நாம் வாடகையை தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். இது நிலத்திற்கான தேவை மற்றும் அளிப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த புள்ளியை தான் நம்ம வாடகை என்பது தீர்மானிக்கிறோம். அதே போல கூலிகள். இப்போ கூலிகள் என்று சொல்லுகிறது போட்டி சந்தையில ஊதியம் என்பது உழைப்பாளின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட், போட்டி சந்தை அப்படிங்கிற பொழுது ஊதியம் நான் என்ன கூலி வாங்குறேன் அப்படிங்கிறது நான் எவ்வளவு உற்பத்தி செய்கிறேன் என்பதை பொறுத்து. சரிங்களா? ஒருத்தர் நல்லா வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் வேலையே பார்க்க தெரியல அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் நாம கொடுக்க முடியாது. அப்ப அதிகமாக வேலை செய்கிறவர்களுக்கு அதிகமான சம்பளமும், குறைந்த வேலை செய்கிறவர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுப்பது தான் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும். ரேஷனல் அப்ரோச் நியாயமான அணுகுமுறையாக இருக்கும். அப்போ நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய வருமானத்தை கூட கொடுக்கணும்னு சொல்லி வருமானத்தை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறனோ, அப்பொழுதெல்லாம் அந்த வருமானத்துக்கு நிகரான என்னுடைய உழைப்பை நான் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கணும். அப்போ எவ்வளோ அதிகமான உழைப்பு கொடுக்கணும், அந்த அதிகமான உழைப்புக்கான வருமானம் சன்மானம் தான் நான் நிறுவனத்திலிருந்து பெற முடியும். அப்படி என்று சொன்னால் என்னுடைய ஊதியம் என்னுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமாக தான் இருக்கும். இங்கு வழக்கம் போல அதே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸ்ல உழைப்புடைய அளவு, ஒய் ஆக்சிஸ்ல கூலியுடைய அளவு. இங்க உழைப்பு என்பது என்னால் இது ஒரு ஓட்ட கருத்து இல்லையா? என்னால் மாற்றிக்கொண்டு போயிட்டே இருக்கும். அப்ப என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தகுதியோ, உழைப்பையோ, திறனையோ நான் மேம்படுத்திக் கொண்டே வர முடியும். என்னுடைய அளிப்பை உருவாக்கி கொள்ள முடியும் விலைக்கு தகுந்த மாதிரி. அப்போ எப்பொழுதெல்லாம் விலை கொடுக்குறதோ என்னுடைய அளிப்பிலே தன்மையை நான் அதிகரித்துக் கொண்டே போவேன். உழைப்புக்கான தேவைகள் எப்பொழுது இருக்கிறது? நான் எப்பொழுதெல்லாம் வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிற முடியும்? நான் ஒரு டிரைவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். டிரைவர் ஒரு ஆக்டிங் டிரைவர் போடுறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 கேட்குறான்னா, நான் மாதம் பூரா அவரை பயன்படுத்துவேன். ஒரு நாளைக்கு ரூ. 1000 கேட்டான்னா, எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் பயன்படுத்துவேன். அப்போ என்னுடைய பயன்பாட்டு அளவு, இந்த லேபர் டிமாண்ட் இருக்கு இல்லையா? உழைப்பாளருடைய தேவை அது என்பதுக்கு குறையும். இப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உழைப்பினுடைய அளிப்பும், உழைப்பினுடைய தேவையும் எந்த புள்ளியில் ஒன்றை ஒன்று சரிசமமாக சந்தித்துக் கொள்கிறதோ, அந்த புள்ளியை கூலி வீதம் என்பது தீர்மானிக்கப்படும். அப்போ இங்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லா பொருள் சந்தையில் இருக்கும் பொழுது, எல்லா சந்தையிலும் நிகழும்பொழுது போல உற்பத்தி காரணி சந்தையிலும் அதான் நடக்கிறது. இது உழைப்பாளியின் தேவை மற்றும் அளிப்பினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அளிப்பும் தேவையும் ஒன்றை ஒன்று சரிசமமாக வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளியில் நாம் கூலி என்பதை தீர்மானிக்க முடிகிறது. அடுத்து உற்பத்தி காரணி என்று பார்க்கிற பொழுது மூலதனம். இந்த மூலதனத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெகுமதி வட்டி. ஒரு மூலதனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்திய மூலதனத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை, வெகுமதி, சன்மானம் இப்படி ஒன்றால் சொல்லலாம் இல்லையா? அந்த மூலதனத்திற்கான விலை என்பது இங்கு வட்டி என்று அழைக்கும். இப்போ இயல்பாகவே மூலதனம் அடிப்படையில் மூலதனம் என்பது மனிதனால் உற்பத்தி செய்த உற்பத்திக்கு பயன்படும் பண்டங்கள். நான் பணம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பணம் வச்சுக்கிறோமே, பணம் தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு நினைக்கிறோம். பணம் யார் உருவாக்குனது? நாம உருவாக்கணும். சரி,
நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கேன். என்னுடைய முதல் மூலதனம் ஆட்டோ. ஆட்டோ யார் உருவாக்குனது? நாம உருவாக்குனது. அப்போ ஒரு மூலதனம் என்பது ஏன்னா கேபிட்டல் அப்படிங்கிற மூலதனத்திற்கான அ வரைவெல்லை அப்படின்னு சொல்லிக்கிறபோது கட்டடமா இருக்கலாம், போக்குவரத்து சாதனங்களா இருக்கலாம், இயந்திரங்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதையெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள். அதனால தான் இது என்ன சொல்றோம்னா, ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திக்கு பயன்படும் பண்டங்கள். அப்போ பணத்தை கொண்டு நாம முதலீடு செய்து வாங்கப்படும் கட்டடங்கள், பொருட்கள், இயந்திரங்கள் இதற்கெல்லாம் நாம் ஒரு செலவு செய்வோம். அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்போம். அந்த கணக்க நம்ம பணத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்கிற பொழுது, அந்த பணத்துக்கான விலையாக நாம் வட்டி என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? மூலதனத்திற்கான வெகுமதி என்பது வட்டி. இந்த வட்டியை எப்படி தீர்மானிக்கிறது? அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கோட்பாடு இருக்கு. அதுல குறிப்பா நம்ம ஒரு சில கோட்பாடுகள மட்டும் தான் இங்க எடுத்துக்கிறோம். அதுல வட்டி கடன் நிதி கோட்பாடு. இந்த வட்டி கடன் நிதி கோட்பாடு அப்படிங்கிறத நமக்கு யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனிஸ் ராபர்ட்சன், பெர்ட் லோலின் இவங்க தான் நமக்கு இந்த வட்டி கடன் நிதி கோட்பாடு அப்படிங்கிறத நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த கடன் நிதி கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது, கடன் நிதிகளை பயன்படுத்திக் கொள்ள வழங்கப்படும் விலை. லோனபிள் ஃபண்ட். கடனுக்கான நிதி. நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம். அந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு நம்ம கடனாக கொடுக்க முடியும்? அந்த கடனாக கொடுக்கக்கூடிய பணத்திற்கான விலை என்ன? அதனால தான் அது கடன் நிதி கோட்பாடு. லோனபிள் ஃபண்ட். கடன் நிதி கோட்பாடு. நம்மளுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை நாம கடனாக வழங்க முடியும் என்று சொல்லுவோம்ல. அதனால தான் லோனபிள் ஃபண்ட். வழங்க முடியும். அந்த வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த நிதிக்கு நாம் எவ்வளவு விலை வைக்கிறோம் என்பதுதான் கடன் நிதி கோட்பாடு. அதுக்கு பேரு வட்டி. அப்ப கடன் அங்காடிங்கிறது அந்த மார்க்கெட்னா, கடன் அங்காடிகள் கடன் நிதியின் தேவை மற்றும் அளிப்பின் சமநிலை புள்ளியில் வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கும் அந்த கடன் நிதிக்கான தேவை, அந்த கடன் நிதியுடைய அளிப்பு இது 2யும் பொறுத்து தான் அதற்கான விலை தீர்மானிக்கப்படுகிறது. அது 2ம் எந்த ஒரு புள்ளியில் சரிசமமாக விட்டுக் கொள்கிறதோ அந்த புள்ளியில் நாம் வட்டி என்பதை தீர்மானிக்கிறோம். இந்த வட்டிக்கான கோட்பாடுல 3 முக்கியமான கோட்பாடுகளா நம்ம இங்க எடுத்து பார்த்துக் கொள்ள போறோம். 1 லோனபிள் ஃபண்ட் கடன் நிதி கோட்பாடு, இன்னொன்னு நீர்மத்தன்மை கோட்பாடு, இன்னொன்னு கால நேர அணுகுமுறை என்பார். அதுல முதன்மையானது முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது கடன் நிதி கோட்பாடு. இந்த கடன் நிதிக்கான தேவையை நாம 3 முக்கிய காரணிகளால பார்க்கணும். 1 முதலீட்டு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஒரு விஷயத்தை நம்ம செய்வதற்கு முதலீட்டு தேவை. 2வது நுகர்வு தேவை. ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், நுகர்வு தேவை. இன்னொன்னு ஃபினான்ஷியல் டிமாண்ட், நிதி தேவை. ஒரு நிறுவனத்தை நான் நடத்தி செல்வதற்கு எனக்கு அன்றைக்கு பணம் தேவை, நம்ம கையில செலவுக்கு பணம் தேவைன்னு சொன்னா அந்த நிறுவனத்தை நடத்துவதற்காக வாங்கக்கூடிய அந்த தேவை. அப்போ ஒரு கடனுக்கான தேவைகள் என்பது இந்த 3 காரணிகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கடனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளிப்புக்கான காரணமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது அளிப்பு உருவாக்குது? கடனுக்கான அளிப்பை லோனபிள் ஃபண்ட் கடன் நிதி உருவாக்குதுன்னு சொன்னா, நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் என்னுடைய நுகர்வுகள் போக மீதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி நிகர சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. நான் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை இன்றைக்கு தேவை அதிகமா இருக்கு, நிறைய வட்டி கிடைக்குன்றதுக்காக முன்னாடி வச்சிருந்த பணத்துல என்னுடைய பீரோல அஞ்சரை பெட்டியில வச்சிருந்த பணத்தை எடுத்து நான் வட்டிக்கு கொடுக்குறேன் என்று சொன்னால், அந்த பதுக்கியதை மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த பணம் புதிதாக பணம் உருவாகுது. ஒரு அரசு ஒருவேளை மானிட்டரி பாலிசியை சேஞ்ச் பண்ணி பணக்கொள்கையை மாற்றி புதிதாக பணங்களை நாம அளிப்புல சந்தையில் விடுவோம் என்று சொன்னால் அது பண அளிப்புக்கான இல்லை கடன் அளிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அப்போ இங்கேயும் கடன் தேவை, கடன் அளிப்பு இந்த 2யும் தான் எடுத்துக்கொள்ள. இந்த கடன் தேவை, கடன் அளிப்பு 2ம் ஒன்று சரிசமமாக வெட்டிக்கொள்ளக்கூடிய புள்ளியில் நாம் வட்டி என்பதை தீர்மானிக்கிறோம். இது கடன் நிதி கோட்பாடு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கடன் கொடுக்கறதுக்காக வைத்திருக்கக்கூடிய பணத்துடைய அளவு. இன்னொரு கோட்பாடு நீர்மை விருப்ப வட்டி கோட்பாடு. இந்த நீர்மை விருப்ப வட்டி கோட்பாடு யாரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் பெரிதாக பேசக்கூடிய ஜேஎம் கீன்ஸ், ஜான் மெனார்ட் கீன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறியியல் பொருளியலாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கூற்று.
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி என்பது பணத்துடைய தேவையின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த பணத்துடைய தேவை என்பது எப்படி எதால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், 3 முக்கியமான பண நோக்கங்களுக்காக தீர்மானிக்கப்படுகிறது. 1 பரிமாற்ற நோக்கம். இன்னொன்னு முன்னெச்சரிக்கை நோக்கம். 3வதாக ஊக நோக்கம். நாம வாங்கக்கூடிய சம்பளம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? பணத்துடைய தேவை. ஏன்னா பணம் நேரடியாக தேவையா இருக்கிறது. பணம் என்பது ஒரு மறைமுக தேவை. நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய கூலி வர வேண்டும் என்று நினைப்பதோட நோக்கமே, நான் நிறைய பொருட்களை வாங்க வேண்டும் என்பதுதான். அப்ப பணம் நேரடியாக எனக்கு பயன்பாட்டுக்கு வராது. மறைமுக பயன்பாட்டுக்கு வருகிறது. அப்படின்றால் அன்றாட நடவடிக்கைகள், இன்றைக்கு என்னுடைய செயல்பாடு. ஒரு ஊருக்கு போணும், பஸ்ல டிக்கெட் எடுக்கணும், மதியம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு பணம் தேவையா இருக்கிறது. அப்ப நான் சம்பாதித்த பணத்தில் என்னுடைய அன்றாட நடவடிக்கைக்கான பணத்தை நான் எடுத்துக்கொண்டு, மீதிய தான் நானு சேமிப்புக்கு பயன்படுத்துவேன். சரி அன்றாட நடவடிக்கைகளோடு நிறுத்திருவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த கட்டமா, நாளைக்கு ஏதாவது நடந்து விட்டால் என்ன செய்வது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இல்லாட்டி முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா? நாளைக்கு நான் வீடு வாங்கணும், நாளைக்கு நான் சொத்து வாங்கணும், நாளைக்கு எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மருத்துவ செலவு வந்தா என்ன செய்யறது? அப்படிங்கிற மாதிரியான முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், முன்கூட்டி கணிக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும். அப்ப அந்த தேவை பணத்துக்கான தேவை என்பது உருவாகிறது. 3வதாக ஊக்க நோக்கம். ஊக நோக்கம் என்பது பெரும்பாலும் நமக்கு பணச்சந்தையில பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய பணம் வந்துடுச்சு. நம்ம ஒரு பந்தயங்கள்ல, சூதாட்டங்கள்ல பயன்படுத்துறோம். ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஓட்ட பந்தயத்துல, இல்ல சீட்டு விளையாடுறதுல, அப்படியே மாரி பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பேரு அ ஊக நோக்கம். அது எதிர்காலங்கள்ல நமக்கு நெறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். அப்படின்னு அடிப்படை சரி. அப்ப இந்த நோக்கங்களுக்காக நம்ம பணத்தை பயன்படுத்தி விட்டு, எஞ்சியிருக்க பணத்த தான் நம்ம என்ன செய்ய போறோம்? சேவிங்ஸ் வைக்க போறோம். அப்ப சேவிங்ஸ்ல எப்படி வைப்போம்? ஒருவேளை பேங்க் டெபாசிட்ல பணம் போடுறோம். வங்கியில போய் பணத்த போட்டோம்னா, நமக்கு பணம் குடுப்பாங்க. வட்டி போட்டு குடுப்பாங்கன்னு சொன்னா, நம்ம உடனே அந்த சேவிங்ஸ்க்கு போயிரும். அப்ப பணத்தோட தேவை என்பது, இந்த வட்டியினுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது. அப்படிங்கிறது கீன்ஸ் சொல்லக்கூடிய நீர்மையுற்ப வடிவ கோட்பாடு. இது பேர் லிக்விடிட்டி ட்ராப்ன்னு. அப்போ வட்டி வீதம் அதிகமா இருக்கிற பொழுது, நமக்கான பணத் தேவை குறைவா இருக்கும். வட்டி வீதம் குறைய, 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 குறைய அதிகமான பணத் தேவையை உருவாக்கிக் கொள்ளும். இதே முதலீட்ட அதிகரிக்கும். உற்பத்தி செய்து அப்படின்னு பார்க்கிற பொழுது, வட்டி குறைவாக இருக்கிற பொழுது, உற்பத்தியாளர் அதிகமான பணத்தை முதலீடு செய்வார். வட்டி வீதம் அதிகமாக இருக்கிற பொழுது, ஒரு உற்பத்தியாளர் பணத்தை குறைந்த அளவு முதலீடு செய்வார். அப்போ ஒரு உற்பத்தியை பாதிக்கக்கூடிய காரணியாகவே இது இருக்கிறது. ஆனா ஒரு பொருளுடைய விலையில் இது நேரடி தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால், அது இல்லை என்றுதான் கீன்ஸ் நம்புகிறார். இல்ல? சரி. அடுத்ததாக கால விருப்ப அணுகுமுறை. இர்விங் ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளியலாளர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கால விருப்ப அணுகுமுறை. காலம்தான் என்னுடைய தேவையை தீர்மானிக்கிறது. காலம்தான் என்னுடைய பணத்திற்கான வட்டியையும் தீர்மானிக்கிறது. ஒரு நுகர்வோர் தற்போதைய நுகர்வு மற்றும் எதிர்கால நுகர்வு ஆகியவற்றை ஒப்பிட முயற்சிக்கிறார். நான் இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்றேன். நாளைக்கு இன்றைக்கு இந்த பொருளுடைய விலை அதிகமா இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை கம்மியாயிட்டா, இந்த பொருள் இன்னைக்கு கம்மியா இருக்கு. இன்னைக்கு அதிகமா இருக்கு. நாளைக்கு குறைஞ்சா இன்னைக்கு கம்மியா இருக்கு. நாளைக்கு அதிகமாயிட்டா அந்த அப்ரோச் இருக்கு, அணுகுமுறை இருக்கு இல்லையா? கம்பேரிசன் பிட்வீன் இன்றைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எதிர்கால நுகர்வு தற்கால நுகர்வுக்கு மாற்றாக இருக்கும் அல்லது நேர்மாறாகவும் இருக்கும் என்று இவர் நம்புகிறார். தற்போதைய நுகர்வு மற்றும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையே உள்ள சமநோக்கு வளைவுகளின் சரிவுக்கு சமமாக இருக்கும். இது நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் இது நடந்தா என்ன இருக்கும் அப்படின்னு அப்படின்னா, பணம் இன்னைக்கு சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு தங்கத்துல நம்ம அப்படிதான் இன்வெஸ்ட் பண்றோம். அது மாதிரி ஒரு பணத்துடைய தேவை இந்த நிகழ்காலத்துல என்ன தேவையா இருக்கிறது, எதிர்காலத்துல என்ன தேவை, இனி வரும் காலங்கள்ல நம்ம வீடு வாங்கினா நிறைய பணம் தேவைப்படும். அப்ப நான் சேவிங்ஸ் போவேன் இல்லையா? அப்போ இந்த வட்டி என்பது இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தேவையும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தேவை என்பது நம்ம நுகர்வு என்று சொல்லுவோம். இந்த தேவையை நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு தான் நம்ம அந்த வட்டி விகிதத்தை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபிஷருடைய ஒரு கருத்தாகும். இப்போ இந்த உற்பத்தி காரணிகளாக நம்ம ஒருங்கிணைத்து விட்டோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சுட்டோம். அதுக்கான ரீடிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் மறுபகிர்வு செய்து விட்டோம். இது எதற்காக? லாபம். 4வது இருக்கக்கூடிய உற்பத்தி கண்டினா தொழில் முனைவோருக்கான வெகுமதி, இந்த ரெமுனரேஷன் ஃபார் என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவுக்கான வெகுமதி, லாபம் பார்க்கப்படுது. லாபம் என்பது குறிப்பாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நாம் செஞ்ச
காரணங்களுக்காக, செஞ்ச விஷயங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பதிலீடு, ஒரு ரிட்டர்ன். இட் இஸ் எ திங் அப்படின்னு சொல்லி. குறிப்பா பொருளாதாரத்தில இத எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு 4வது உற்பத்தி காரணிக்கான சன்மானம். ஒரு தொழில் முனைவோரின் தொழில் திறமையை பயன்படுத்துவதற்கான வெகுமதி அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு உற்பத்தி நடவடிக்கையில நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம் ஆகிய காரணங்களுக்கு வழங்கிய ஊதியம் போக தொழில் முனைவோரோடு எஞ்சியிருக்கக்கூடிய நிதி அளவு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா, ஒரு லாபம்ன்று சொல்லுகிற பொழுது, அவர் பொருள் வாங்கிய பணத்தை, வருவாய் இருக்கு இல்லையா? அந்த வருவாயை நாம மீட்டி திருப்பி கொடுக்கிற பொழுது, நிலத்திற்கான வாரம், உழைப்புக்கான கூலி, மூலதனத்துக்கான வட்டி போக மீதி என்ன எஞ்சியிருக்குதோ, அது அவருடைய அந்த தொழில் முனைவு, அறிவு சார்ந்தவோ, உழைப்புக்காவோ இருக்கக்கூடிய ஒரு மிச்சம். அந்த எச்சம் என்பது அதனால தான் அது உபரி அப்படின்னு எஞ்சி இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது அதுக்கு பேரு லாபம்னு வச்சுருக்கோம். இந்த லாபத்திற்கான காரணிகள் அப்படின்னு பார்க்குறபோது, ஒண்ணு அமைப்பு சார்ந்தது, இன்னொன்னு இடர் தாங்கும் நிலை. அப்படின்னா ஒரு ரிஸ்க் பியரிங். எவ்வளவு பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். எந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்குகிறோம். இதுல நிறைய லாப கோட்பாடு இருந்தா கூட, இங்க நாம குறிப்பா ஒரு 2 முக்கியமான லாப கோடுகள பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஒண்ணு புத்தாக்க கோட்பாடு, இன்னொன்னு நிலையற்ற தன்மை கோட்பாடு. புத்தாக்க கோட்பாடு, புத்தாக்க லாப கோட்பாடு என்பதை யார் சொல்லியிருக்கிறாங்க? புத்தாக்கம் புனைவதற்கான வெகுமதியே லாபம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஏ. ஷூம்பீட்டர் என்று சொல்லக்கூடிய பொருளியலாளர் என்று சொல்றார். ஒரு நிறுவனத்திற்கான லாபம் என்பது அந்த நிறுவனம் கையாளக்கூடிய புத்தாக்கங்கள், புதுமையான விஷயங்கள். ஒரு பொருளை புதிய புதிய வடிவங்கள்ல புத்தாக்கம் செய்து கொண்டே இருப்பதற்காக கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன், ஒரு பதிலீடு. அதுதான் அதில லாபம் என்று பார்க்கப்படுகிறது. புதிய பண்டங்களை அறிமுகப்படுத்துவது, புதிய உற்பத்தி முறைகளை அறிமுகப்படுத்த புரொடக்ஷன் டெக்னிக் என்று சொல்லணும். புதிய புதிய அ வ உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவது, அ புதுவிதமான சந்தை விஷயங்களை பயன்படுத்தி சந்தை நடவடிக்கைகளை மேற்கொள்வது, புதுவிதமான அல்ல புதிய புதிய மூலப்பொருட்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக உற்பத்தி செலவை குறைப்பது, தொழில் நிறுவனங்களை மறுகட்டமைப்பது, ஒரு சிஸ்டமை மாற்றியமைப்பது அப்படின்பாங்க. அப்ப இந்த மாரியான ஒரு புதுமையில பயன்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்பதற்கு பேரு புத்தாக்க லாப கோட்பாடு என்று பேர். தென் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு. அன்சர்டனிட்டி பியரிங். நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு. ஏன்னா, ஒரு லா ஒரு வியாபாரம், ஒரு நிறுவனம் தான் செயல்படுத்தக்கூடிய சந்தை நடவடிக்கைகள்ல எதுவுமே நிரந்தரமானது அல்ல. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்னா, நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். எதிர்கொள்ள முடியாத விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால், இங்கு ஃபிராங்க் நைட் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாபம் என்பது நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளக்கூடிய, நம்ம எதிர்பாராத ஒரு சில விஷயங்களை சந்திக்கிற பொழுது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்? அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் என்பதற்கான ஒரு வெகுமதி தான் இங்கு லாபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெகுமதியில 2 முக்கியமான கருத்தாக்கம் என்று நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு காப்பீட்டு இடர்பாடு. எந்த விஷயத்துல நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற முடியுதோ, காப்பீடு செய்ய முடியுதுன்னா, தீ விபத்து நடக்கும். இல்ல யாராவது கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஒரு திருட்டு நடக்கும். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துரும். பூகம்பம் வந்துரும்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம நிறுவனங்கள நம்ம என்ன செஞ்சிட முடியும்? காப்பீடு பண்ணி வச்சுக்கிறலாம். இன்னொன்னு காப்பீடற்ற இடர்பாடு. சில விஷயங்கள் எதிர்பார்க்காம நடந்துரும். திடீர்னு ஒரு கம்பெனி நமக்கு போட்டிக்கு வந்துரும். அவங்க நம்மளோட போட்டி போடுவாங்க. அப்புறம் சந்தை நிலைமை மாறும். பொருளாதார சூழ்நிலை கூட சில நேரங்கள்ல மாறி போயிடும். அந்த மாரியான அரசு கொள்கைகள் மாறுகிற பொழுது, எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள், சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி, அந்த சன்மானம் நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு என்று பிராங்க் நைட் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லாபம் மற்றும் சந்தை இது ஒரு இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன். லாபம் என்பது பொதுவாக சந்தையின் குறைபாடுகளின் விளைவாகும். சந்தையில் இருக்கக்கூடிய அ நிகழ்வின் காரணமாக, குறிப்பா எப்படி எடுத்தோம்னா, ஒரு தீபாவளி டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன். அன்றைக்கு எல்லாரும் சந்தையில துணி போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு என்ன விலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ, அந்த விலைக்கெல்லாம் குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கால்குலேஷன் அப்படிங்கிற கணக்கீடு அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லாம, அன்றைக்கு சந்தையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, அந்த சந்தை ஓட்டத்தை பொறுத்து விலையை தீர்மானிச்சு போய்க்கிட்டே இருக்கும். இல்லையா? இந்த லாபத்துக்கு தான் நம்ம ஏகபோக அதிகாரம் என்று சொல்லி பேசுகிறோம். இல்லைங்களா? அப்போ விலை நிறுவனத்துல நாம விலை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள்ல இறுதிநிலை உற்பத்தி காரணியை தான் நம்ம பயன்படுத்தணும். இறுதிநிலை உற்பத்தி திறன், அந்த உற்பத்தி திறன் அந்த நிறுவனத்துடைய வருவாய்க்கு சமமாக இருக்கிற வரையில் அந்த நிறுவனத்திற்கு எந்த நட்டமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த இறுதிநிலை உற்பத்தி காரணிகளுக்கான விலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா?
நன்றி. நமஸ்காரம்.